ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோளங்க. சோளனாலே நிறைய பேர் மக்காச்சோளம் நினைக்கிறாங்க. மக்காச்சோளம் வேறு, இது வேறுங்க. மக்காச்சோளம் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டில் நம்மளோட முன்னோர்கள் வந்து இது தாங்க நிறைய சாப்பிட்டு வளர்ந்தாங்க. ஒரு காலத்தில் அரிசினாலே நிறைய பணக்கார வீட்டில் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. பட் அந்த காலத்தில் கிராமப்புறங்களில் வந்து இந்த மாதிரி சிறுதானியங்கள் சாப்பிட்டு தாங்க நம்மளோட முன்னோர்கள் வந்து அவங்களோட எலும்புகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம சிறுதானியத்தை யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. நம்மளோட எலும்பும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதும் அவங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ இப்போல்லாம் வந்து நிறைய பேர் அனிமிக்காக இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி மில்லட் ஐட்டம்ஸ் கொடுக்கும்போது கேழ்வரகு, கம்பு, கோதுமை இந்த மாதிரி சிறுதானியங்கள் கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அவங்களோட பற்கள் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எல்லாமே வீக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கட்டாயம் அவங்களுக்கு பிடிக்கும். சோள சோறும் சூப்பராக இருக்கும். சோளத்தை வச்சு நம்ம டிஃபன் ஐட்டமும் செய்யலாங்க.